வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குறளோவியம். அதாவது மாலி அப்படின்னு ஒரு வளமான நாடு, நீர்வளமும் நிலவளமும் உள்ள ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டுல மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த நாட்டின் மன்னன் ஒரு பெரிய மிகப்பெரிய பொருள் செலவுல ஒரு போர் தளவாடமே வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அங்க வீரர்களுக்கு அனுதினமும் பயிற்சி கொடுப்பது. அதாவது பெரிய நம்ம ராமாயணத்துல வர்ற அந்த நம்மளோட குரு வசிஷ்டர் மாதிரியும், மகாபாரதத்துல வர்ற துரோணாச்சாரியார் மாதிரியும் உள்ள பெரிய போர் பயிற்சி, பெரிய குருக்களை வச்சு வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறது தான் அந்த நாட்டினுடைய, அந்த மன்னனோட சிறப்பு. அந்த போர் பயிற்சி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, தினமுமே அவங்க காலையிலேயே போயிடணும், அங்கதான் தங்கி இருக்கணும், அவங்களுக்கு அங்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படும் அந்த குருகுலத்துல. அப்படி கத்துக் கொடுக்குறப்ப இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பயிற்சி, அதாவது எப்படி வேல் எப்படி போர்ல எய்கிறது, அப்புறம் அம்பு எப்படி விட்டு அந்த எதிரி வீரர்களை எல்லாம் தாக்குறது, அப்புறம் அந்த 4 வகை படைகள், அதனுடைய அந்த பல பல வியூகங்கள், இதெல்லாமே அங்க அவங்களுக்கு அனுதினம் கற்றுக் கொடுக்கப்படும். அப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சில நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குருக்கள், அந்த துரோணாச்சாரியார் மாதிரி குருக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அந்த வீரர்களுக்கு நம்ம தியரி கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல, இது பிராக்டிக்கல் கிளாஸ்னா தியரி கிளாஸ், அந்த அந்த மாதிரி தியரிட்டிக்கலாவும் அந்த போர்ப்படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்பதான் அந்த பேச்சுக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பல டெக்னிக்குகள், பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த வீரன் எப்பவுமே தன்னோட நாட்டை யாரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு மிக வலிமையா வச்சிருக்கான். அதுக்கு இந்த பெரிய பெரிய இந்த போர்ப்படை குருக்கள், பெரிய இந்த குருகுல தலைவர்கள், ஆசிரியர்கள், இவங்கதான் காரணம். அப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த பயிற்சியை விட அந்த குருகுல அந்த போர்ப்படை என்ன அந்த தியரிட்டிக்கல் கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா நம்மளுடைய வள்ளுவர் வகுத்த, அதாவது அந்த படை மாட்சியில ஒரு 10 விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை கேட்ட எந்த போர் வீரனாலையுமே கொஞ்சம் கூட தாமதிக்கவே முடியாது. அவன் தன்னுடைய எதிரிகளை கண்டிப்பாக முறைப்படி அழித்தே தீருவான். அப்படிப்பட்ட படைமாட்சியினுடைய அதிகாரத்தை அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்சா வருவாங்கல்ல, பிரிவா வர்ற மாணவர்களுக்கு அந்த குருக்கள் கண்டிப்பா கத்துக் கொடுப்பாங்க. அப்படி அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதை கேட்ட மாணவர்கள்லாம் அந்த குருகுல அந்த போர்க்களத்துல இருந்த போர் பயிற்சியில இருந்த மாணவர்கள்லாம் இப்பவே நம்மளுக்கு எதிரிய உடனே நம்ம வென்று ஆகணும் அப்படின்னு சொல்ற அளவுல அவங்களுக்கு அவ்வளவு உத்வேகம் தரக்கூடியதா அந்த பேச்சு இருக்கு. அந்த அவரோட உரை, துரோணாச்சாரியார் போன்ற குரு தன்னோட உரையை இப்படி ஆரம்பிக்கிறாரு: எனது அன்பார்ந்த மாலி நாட்டு வீரர்களே, இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பாடம் தான் உங்களை எந்த நிலையிலையும் போர்ல நிலைநிறுத்தி நாட்டை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்றாரு. நம்ம நாட்டுல எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் ஒரு நாட்டின் செல்வம், ஒரு அரசனின் செல்வம், ஒரு தலைவனின் செல்வம் எது அப்படின்னா, அந்த நாட்டில உள்ள போர்ப்படை வீரர்கள் தான். அந்த போர் திறமை வாய்ந்த படை வீரர்கள் தான் அந்த நாட்டினுடைய உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு இராணுவ வீரர்கள் நம்மளுடைய எல்லையில அணிவகுத்து நிக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு பாதுகாப்பா மகிழ்ச்சியா மக்கள்லாம் நம்ம நாட்டுல
வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த வார்த்தை மிக மிக பொருத்தமானது. எந்த காலகட்டத்திலையுமே வள்ளுவருடைய இந்த வாக்கு மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய வீரம் அப்படிங்கிறது மிக மிக விவேகமானதா இருக்கணும். ஏதோ எதிரியை அழிக்கணும்னா சம்பந்தமே இல்லாத மக்களை நம்ம வந்து என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு இடையூறு கூட செஞ்சிடக்கூடாது. நம்மளை எதிர்த்து வர்ற எதிரிகளை தான் நம்ம தாக்கி அழிக்கணுமே ஒழிய, அந்த நாட்டிலேயே நம்மளுக்கு எதிரி நாடா இருந்தாலும் அப்பாவியான மக்களை நம்ம வந்து ஒரு நாளும் துன்புறுத்திடவே கூடாது. அப்படி செய்யறது அந்த நம்ம, அதாவது அந்த வீரனுக்கு இழுக்கு, அந்த செய்யற அந்த வீரனுடைய நாட்டுக்கும் இழுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு இழுக்கு. அதனால தன்னைக்குத்தானே நேருக்கு நேரா வர்ற எதிரியைத்தான் அவன் வந்து தாக்கி அழிக்கணுமே ஒழிய, அந்த 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 போருக்கு சம்பந்தமே இல்லாத மக்களை வந்து என்னைக்குமே அழிச்சிடக்கூடாது. அது மாதிரி ஒரு வீரனுக்கு வீரன் தான் இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது. வெறுப்பு வந்து இருந்தா அது உண்மையான வெற்றி இல்லை. நம்ம பகைவனை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கணும், வெறுப்பே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கணும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையையும் நம்ம வந்து நம்மளுடைய எல்லையும் தாண்டி அந்த போர் வீரர்கள் வந்துட்டாலும் துணிஞ்சு, ஏன்னா துணிவு ஒண்ணுதான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். துணிஞ்சு என்ன செய்யணும், அவங்களெல்லாம் எதிர்த்து அந்த போர் வீரர்கள்லாம், அந்த பகை நாட்டு வீரர்கள்லாம் வெல்லக்கூடிய அளவுல நம்மளுடைய படை வீரர்கள் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். எமனே வந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு மரணம் தெரிஞ்சுதான் நம்ம வந்து போருக்கு போறோம். ஆனாலும் நம்மளுக்கு இந்த பூத உடம்பு முக்கியம் இல்ல, புகழ் உடம்பு தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் வீரனுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதனால முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த நடைய பார்த்துட்டே, நம்மளுடைய அந்த அணிவகுப்பை பார்த்துட்டே, நம்மளுடைய அந்த போர் முழக்கத்தை கேட்டுட்டே, நம்மளுடைய அந்த எக்காலத்தை கேட்டுட்டே பகை வீரன் வந்து அஞ்சி ஓடணும் புறமுதுகிட்டு. ஏன்னா நம்மளுடைய நடைய பார்த்துட்டே, நம்மளுடைய வலிமையை பார்த்துட்டு கண்டிப்பா இப்படிப்பட்ட வீரர்கள் முன்னாடி நம்ம நிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க வந்து இந்த பாணியில சொல்லணும்னா தெரிச்சு ஓடணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வீரம் வந்து இருக்கணும். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் நம்முடைய போர் மரபை மீறக்கூடாது. அறத்தோட கூடியதாக இருக்கணும் நம்மளுடைய போர் மரபு. நம்ம இதுக்குதான் நம்மளுடைய இதிகாசங்கள்லாம் வந்து ரொம்பவே இதை ரொம்ப அழகா சித்தரிச்சிருக்கு. ராமர் வந்து போர் புரிஞ்சு போறாரு. அவரா போகல, அவருக்கு ராவணனோட போர் புரிய கட்டாயம், சீதையை வந்து அவன் முறையில்லாம கடத்திட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட ராமரு ராவணன் வந்து அனைத்தையும் இழந்துட்டு நிக்கிற சூழ்நிலையில அவன் கையில் நிராயுத பாணியா நிக்கிறான். அப்ப நினைச்சிருந்தா ராமர் வந்து ஒரு நிமிஷத்துல வந்து அவனை உயிரையே கொண்டிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, போர் முறைப்படி என்ன செய்யறாரு, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதுக்கு ரெண்டு அர்த்தம். அதாவது நீ போய் திருந்தினா கூட பரவாயில்ல, எனக்கு நான் என்னோட மனைவிய அனுப்பி வை, இல்லைன்னா போரே தேவையில்லை, உன் உயிரை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்ற அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா நீ வந்து முறைப்படி உன்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. எப்பேற்பட்ட போர் தர்மம் அது. அதே ராவணன் போயிட்டு மனம் மாறல, மறுபடியும் நிறைய படைகளை கூட்டிக்கிட்டு வர்றான். வந்தாலும் ராமர் என்ன செய்யறாரு, ஒரே ஆளா நின்று அத்தனை வீரர்களையும் கொல்றாரு. இந்த காட்சிய வள்ளுவர் தன்னோட படைமாட்சியில என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய எதிரி நாட்டு வீரர்கள் எலி போல கூட்டமா வந்தாலும் நீ வந்து ஒரு வீரனா, அதாவது அந்த எலி கூட்டத்தை எதிர்த்து ஒரு பாம்பு ஒரு சவுண்டு விட்டுச்சுன்னா அத்தனை எலியும் ஓடிடும். அது மாதிரி அந்த எதிரி நாட்டு வீரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீ வந்து ஒரு பாம்பு போல வீரியமா இருந்தீன்னா அவ்வளவு வீரர்களையும் வந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை கூட ஒரு வீரன் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல சொல்றாரு. அதேதான் ராமர் அங்க செஞ்சாரு. ஒருத்தரா இருந்து ராவணனுடைய படைகளை பூரா அவரு ஒரு கட்டத்துல வந்து அப்படியே அழித்து நொறுக்கிறாரு. இதே நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம். அர்ஜுனன் வந்து கர்ணனை எதிர்த்து போர் புரியும் போது கர்ணனும் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாரு. அப்ப கூட இவங்க எதிரிதான் அந்த அந்த நேரத்துல. ஆனாலும் அர்ஜுனன் வந்து அதை பார்த்து கொஞ்சம் மனம் வந்து இறங்குறாரு.
எப்படிப்பட்ட வீரன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிக்கிறானே அப்படின்னு. அது மாதிரி எந்த ஒரு போர் திறத்திலையும் போர் முறைகளை வந்து போர் வீரர்கள் சரியான விதத்துல கையாளணும். இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து நம்மளோட படை மாட்சியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த படை மாட்சி எல்லாம் வச்சுதான் நம்மளுடைய வீரர்கள் எதிரி நாட்டு வீரர்களை வந்து நம்ம அழிக்கணும். அப்பதான் நம்மளும் தயாரா இருக்கோம். அதாவது நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம்னு சொல்ற மாதிரி நம்மளும் துணிவோட இருக்கணும். எவ்வளவுதான் நம்மளும் பொறுத்து போறது எல்லா சூழ்நிலையிலையும். இதனால வந்து நம்மளோட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்மளுக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியான திருக்குறள் என்ன சொல்லியிருக்கோ அதை கையில எடுத்து நம்ம இந்த காலகட்டத்துல நம்முடைய போர் வீரர்கள் அதை பயன்படுத்தணும். இதுக்கெல்லாம் மேல இன்னொரு ஒரு கருத்து இந்தலயே சொல்லப்பட்டிருக்கு. அதையும் வந்து அந்த மாலி நாட்டு குரு வந்து அந்த போர்படை வீரர்களுக்கு தளபதிக்கு எல்லாம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, வீரம்னா என்ன, நம்ம ஒவ்வொரு மனிதன். ஆனா நம்ம யாரு அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மரபு. அந்த மரபுல இருக்கிற வீரம், அந்த வீரம் தான் நம்ம யாருன்னு நினைக்கும் போது நம்மளுடைய வீரம் தான் நம்மளுடைய அந்த ரத்தத்திலேயே அந்த வீரம் வந்து கலந்துருக்கு. அத வந்து ஒவ்வொருத்தனும் நினைச்சு பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்குள்ள எந்த சூழ்நிலையும் அஞ்சா நெஞ்சம் உடையவர்களாக நம்ம துணிஞ்சு நிற்போம். அதாவது நம்மளுடைய அந்த வீர பரம்பரை, நம்மளுடைய தாய் சொன்னால பழந்தாய், இது வந்து புலி தங்கிய வயிறு, என் மகன் கண்டிப்பா போர்க்களத்துலதான் இருப்பான்னு. அதே மாதிரி அந்த தாயின் வயிற்றில் பிறந்த வீரர்கள் நாம அத வந்து நினைச்சு பார்க்கணும். அந்த போர் மரபை அந்த உரிமைய நம்ம நினைச்சு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருமே நம்ம நாட்டை காக்க துணிவக்கூடிய வல்லமை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஏகப்பட்ட, அதாவது இந்த மரபு பத்திய இத வந்து கதைகள் சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. நம்மளோட தாய் வந்து நம்மளை எந்த மாதிரி வீரத்தோட ஊட்டி வளர்த்தா அப்படின்னு சொல்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி போர்க்களத்துல நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வீரன் என்ன செய்யறான், அந்த போர்க்கள காட்சியில தன்னோட உடம்புல பாஞ்ச ஒரு வேலை எடுத்து பகை நாட்டு யானையை நோக்கி வீசுறான். யானை இறந்துருது. இன்னொரு வீரன் வந்து அவனை நோக்கி பாயிறான். அப்ப இவன் என்ன செய்யறான், கொஞ்சம் கூட பயப்படாம இவன் உடம்புல ஒரு அம்பு பாஞ்சிருக்கு, அதை எடுத்து திரும்ப எடுத்து அந்த பகை வீரனை வந்து கொல்றான். இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வந்து நம்மளுடைய வீரத்தை மேலும் மேலும் புதுப்பிச்சுக்கிறதா இருக்கு. அது மாதிரி வீரர்களுக்கு வந்து நடுகள் வந்து நட்டாங்க. நம் நாட்டுல வீரர்களுக்கு, அதாவது போர்க்களத்துல தன்னுடைய இன்னுயிரை நீத்த தூய வீரர்களுக்கு நடுகள் நடப்பட்டது. அந்த நடுகள்ல அந்த வீரனுடைய பெயர், அவன் எப்ப போர் புரிஞ்சான், எப்ப இறந்தான், அப்புறம் அவனோட பெருமை என்ன, அதெல்லாம் வந்து பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுவே தெய்வங்களா வந்து நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கும்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம நாட்டை காத்த உண்மை வீரர்கள். இதெல்லாம் வந்து நம்மளுடைய மரபு. இந்த மரபு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு எதுவும் சொல்லாமையே நம்மளை எதிர்த்து ஒரு எதிரி அநியாயமா வரும்போது உடனே போர் புரியக்கூடிய அந்த மன வலிமை வரும். எனவே நம்மளுடைய அந்த மரபையும் எண்ணி பார்க்கணும். இதுதான் சாதாரண வீரம் போ அப்படின்னு பிராக்டிஸ் மட்டும் கிடையாது, பயிற்சி மட்டும். நம்ம யாரு, நம்ம எத்தகையவர்கள், எத்தகைய வீரத்திற்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத அது நம்ம ரத்தத்திலேயே இருக்கு. அது அப்படியே தானா வரும். அதை நம்ம எண்ணி பார்க்கணும், அதை நினைச்சு பார்க்கணும். அதைத்தான் வந்து இந்த மாலி நாட்டு குரு வந்து மாணவர்களுக்கு ரொம்ப வலியுறுத்துறாரு. இவங்களுக்கு இந்த போர் பயிற்சியை விட இவர் எடுக்கிற இந்த உரைநடை பயிற்சி வந்து ரொம்பவே மாணவர்களுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது மாதிரி மேலும் ஒரு கருத்து வந்து நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த படைமாட்சி அதிகாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு மாணவர்களை நோக்கி. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. அதாவது பெரிய வீரம், தன்மானம், அப்புறம்
பகைவரை தவிர வேறு யாரையும் அழித்து விடாத பெருந்தன்மை, அப்புறம் அந்த படைக்கே உரிய பெரிய போர் தன்மை, இந்த 4 தான் வந்து ஒரு படையினுடைய சிறப்பு. இப்ப சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே இந்த 4க்குள்ள வந்து அடங்கிரும். ஏன்னா முறைப்படி போர் புரியணும், அந்த பகைவரைத்தான் அழிக்கணும், எந்த சூழ்நிலையும் தேவையில்லாத மக்களை வந்து அழிச்சிடக்கூடாது. இதுதான் வந்து உண்மையான படை வீரனுக்கு பொருத்தம். இப்படிப்பட்ட படை வீரர்கள் தான் அந்த நாட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படை மாட்சியை பத்தி வள்ளுவர் சொன்னத அந்த மாளியினுடைய குரு, அந்த போர் குரு வந்து விளக்குறாரு. ஏற்கனவே வலிமையான வீரர்கள் தான், இப்ப குருவனுடைய போதனையை கேட்டுட்டு யாருமே வெல்ல முடியாத வலிமையை அந்த படை வீரர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குறள் ஓவியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீரம் தான் நம்மளுடைய நாட்டுக்கு தேவை. அப்படிப்பட்ட வீரர்கள் தான் நம்மளும் பெற்றிருக்கோம். அதனாலதான் நம்ம நாடும் என்றென்றைக்குமே சிறப்புடன் இருக்கு. நன்றி, வணக்கம்.